ஆனந்தி, அன்புமணி தலைமையில் நாளை பொதுக்குழு நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் இன்று 5:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆனந்த் வெங்கடேசன் அறையில் அவர் தனியாக விசாரணைக்கு ஆஜரானார். இதே போல டாக்டர் ராமதாஸ் காணொலி மூலமாக நீதிபதியிடம் தனியாக ஆஜரானார். இருவரிடமும் சுமார் 1 மணி நேரமாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான பிரச்சனை, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நாளை நடைபெறுமா நடைபெறாதா என்பது உள்ளிட்ட பிரச்சனை, கட்சி விதிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் 1 மணி நேரம் டாக்டர் ராமதாசிடமும் அன்புமணியிடமும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விசாரணை நடத்தி தற்போது நிறைவு செய்திருக்கிறார். இதனால் நாளை அன்புமணி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா, தடை விதிக்கப்படுகிறதா தடை இல்லையா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. டாக்டர் ராமதாசிடமும் அன்புமணியிடமும் தனிப்பட்ட முறையில் நீதிபதியின் அறையில் காணொலி மூலம் டாக்டர் ராமதாசும் நேரடியாக அன்புமணியும் ஆஜராகி அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் என்ன விவாதித்து என்ன விசாரணை நடத்தி என்ன முடிவு எடுத்தார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இது நாளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதை அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவரது அறைக்கே இருவரையும் அழைப்பு விடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயன்றிருக்கிறார். ஆனால் தீர்வு காணப்பட்டதா இல்லையா என்ற மர்மம் இன்னும் நீடித்துதான் கொண்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.